வணக்கம்ங்க. கரண்ட் இன்றைக்கி வைரலான டாபிக் என்னென்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர டயத்தில் எலெக்ஷனுக்கு எலக்டோரல் பாண்டு மூலமாக எவ்வளவு டொனேஷன் நடந்திருக்குன்ற ஒரு டேட்டா ஒருத்தர் வழக்காடி அதை பப்ளிக்காக இப்போ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ பேங்க்லேருந்து 6 மந்த் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் காலங்களுக்கு முன்னாடி வேணால் பேப்பரில் இருக்கும், அதை கால்குலேஷன் கணக்கு பிள்ளை அப்படி பல வேற வச்சுட்டு நிறையா டெரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று வேணும்னா ஆன்லைனில் ஸ்டேட்மெண்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 2 செகண்டில் ஒரு 5 மினிட்ஸில் ஜஸ்ட் லாகின் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கேட்டால் உடனே வந்துடும். இந்தியாவில் அவ்வளோ பெரிய பேங்க்கு 6 மந்த் டைம் கேட்டு ஃபைனலி எப்படியோ டேட்டாவை அரைவ் பண்ணி எலக்ட்ரோரல் பாண்டை அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பிளாக் மணியாக கொடுப்பாங்க. எவ்வளோ போச்சு எவ்வளோ வந்துச்சுன்னு எந்த கணக்கும் கிடைக்காது. அப்புறமா ஒரு ரூல்ஸ் போட்டு சம் அமௌண்ட்டுக்கு மேலே சப்போஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறதா இருந்தால் எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக தான் டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டதுனால இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் அதில் நம்ம சந்தோஷப்படணும். அட்லீஸ்ட் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சியாவது இருக்குது. அந்த தரவுப்படி எஸ்பிஐ ரிலீஸ் பண்ண தரவுப்படி லாஸ்ட்டு 5 இயர்ஸில் எவ்வளோ டொனேஷன் நடந்திருக்குன்னா 12,769 crore எலக்டோரல் பாண்டு சேல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 13,000 கோடி டொனேஷன் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. அது இந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸில் தான். அதுக்கு முன்னாடி கேட்டால் இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பிளாக் மணி எல்லாமே இருந்துச்சு. இந்த டேட்டாவில் கூட அந்த பர்டிகுலர் ஈச் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வில் ஹேவ் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த எலக்டோரல் பாண்டில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா இன்னும் ரிலீஸ் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு, அதையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதில் மேஜராக இப்போ 13,000 crore அதாவது 13,000 கோடியில் 50%, நியர்லி 50%, 6,000 கோடி ஒரு 20 கம்பெனி, மேஜர் கம்பெனிஸ் ஒரு பாதி பணம் கம்பெனிஸ் டொனேட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் ஏர்டெல், வேதாந்தா எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா 400 கோடி டொனேட் பண்ணியிருக்காங்க. வேதாந்தா கம்பெனி உங்களுக்கு தெரியும், அதோட பேரண்ட் கம்பெனிக்கு நிறையா கடன் இருக்குது. அவங்களே 400 டொனேட் பண்ணுறாங்கண்டா அதில் ஏதாவது உள்குத்துருக்கான்னு யோசிக்கணும். நம்மளும் மக்களுக்கு நம்மளுக்கு கரெக்டான தரவுகள் இல்லாமல் நம்மளும் பேச முடியாது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது மார்ட்டின்றவர். அவர் லாட்ரி கிங்க்கு. பல ஸ்டேட்டில் லாட்ரி விற்கிறவர். ஒரு லார்ஜ் நெட்வொர்க் இருக்குது அவருக்கு. அவர் ஒருத்தர் மட்டும் 1,300 கோடி டொனேட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டாக எவ்வளோ எந்த கவர்மெண்ட்டு என்னென்ன அந்த டீட்டெயில் தரவுகள் இல்லை. பட் 1,300 கோடி டொனேட் பண்ணியிருக்காங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்ட்டின் லாட்டரி கிங் இருக்கார்ல, லாட்டரி சேல் பண்ணுறவர், அவருக்கு இடி ரைடு போனதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இஷ்யூவில் இடி ரைடு போயிருக்காங்க. ரைடு போய் கொஞ்ச நாளில் இந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்ற ஒரு தகவலை வெளிப்படுத்துகிறாங்க. 1,300 கோடி டொனேட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். அது அந்த கம்பெனி பேரில் டொனேட் பண்ணியிருக்காரு. அவர் லாட்டரி சேல் பண்ணுறாரு, நிறையா பிஸ்னஸ், அது போக ஹோட்டல் பிஸ்னஸ் நிறையா வச்சுருக்காரு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது அந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா 9,966
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி கிட்ட டொனேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டனல், காஷ்மீரில் கூட ஒரு பெரிய டனல் கட்டியிருக்காங்க. மும்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. 1000 crore இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. சில பேர் இவங்களையும் வந்துட்டு ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. அது லைக் அந்த மார்ட்டின் வந்து இடி போனதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்ததுனால வந்து கொஞ்ச நாள்லேயே போய் வந்து எலக்ட்ரல் அந்த பாண்டு பர்ச்சேஸ் பண்ணது மாதிரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணது மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சில லீடர்ஸ் வந்து பேசுகிறாங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது சப்ளை செயின். அவங்க வந்து 410, அதில் டாப்பில் வந்து வேதாந்தா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கடன் இருக்குன்னு பேரண்ட் கம்பெனி, அவங்களே 400 டொனேட் பண்ணியிருக்காங்க. ஐடிசி, பாரதி ஏர்டெல் எல்லாருமே டொனேட் பண்ணியிருக்காங்க. மேஜர் ஈவன் டெக் மஹேந்திரா, டாப் 20 வந்துட்டு கம்பெனிஸ் தான். அதுபோக இண்டிவிஜுவல்ஸ் நிறையா இருக்காங்க. பட் கம்பெனிஸ் தான் வந்து மேஜர் பிளேயர் இங்கே டொனேட் பண்ணதில்லை. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்துட்டு இந்த 12,000 crore 12,000 சம்திங், அதாவது 12,769 crore, கிட்டத்தட்ட 13,000 கோடியில் 6,000 கோடி வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து டொனேஷனாக வாங்கியிருக்கு, சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டி. அதில் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் ரூலிங் பார்ட்டி வந்து 1,600 1200 கோடி, காங்கிரஸ் அப்போசிஷன் பார்ட்டி, நேஷனல் அப்போசிஷன் பார்ட்டி 1400 கோடி, தெலுங்கானாவில் வந்து ரூலிங் பார்ட்டி 1200, தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து 639 கோடி. ஸோ சென்ட்ரலாக இருக்குது, ஸ்டேட்டாக இருக்கட்டும், ரூலிங் பார்ட்டி தான் வந்து மேஜராக வந்து டொனேஷன் வாங்கியிருக்காங்க. எர்லியர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் கம்பெனியாக இருந்தால் டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தால் அவங்களும் அதே மாதிரி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சம் லிங்க் ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறையா கான்ட்ரவர்ஷியல் டாபிக் போயிருக்கு. அதுக்கு அதை எல்லாமே வந்துட்டு ரூலிங் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணல. ஈவன் பிஜேபி ஆல்சோ ரிஜெக்டட் ஆல் த கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட். எல்லா கான்ட்ரவர்சியும் வந்து பிஜேபியும் அதை வந்துட்டு ஒத்துக்கிறல. ஸோ ஓவராலாக வந்துட்டு எலக்ட்ரல் பாண்டு வந்ததுனால அட்லீஸ்ட் எவ்வளோ டொனேட் பண்ணாங்கன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் என்னென்னா, எஸ்பிஐ பேங்க் அவ்வளோ பெரிய பேங்க் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டதுக்கு, ஈவன் நான் என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா ஒரு 10 minutesல லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு லாகின் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணிடலாம். நான் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 20 வருஷமாக எவ்வளோ அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்குன்னு ஃபுல்லையும் கூட எடுக்க முடியும். பட் இவ்வளோ பெரிய கம்பெனி, இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேங்கிங் செக்டாரில் தரவுகள் கேட்டதுக்கு அவங்க ஏன் ஒரு 5 month கேட்டாங்கன்னு வந்து தெரியல. மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு ஏதாவது அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம சைடு மட்டும் பார்க்கக்கூடாது. எஸ்பிஐ பேங்கில் எம்ப்ளாயீஸ் அது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஓகே, டேட்டா வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது, டேட்டா வந்து தரவுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த தரவுகள் அடிப்படையில் வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், ரூலிங் பார்ட்டி அதிகமாக டொனேஷன் வாங்கியிருக்கு. அதுபோக சின்ன சின்ன பார்ட்டி தமிழ்நாட்டில் எல்லா பார்ட்டியும் வாங்கியிருக்க தான் செய்யும். அது சின்ன அமௌண்ட்டு. அது வந்து மேபி ஒரு சில பேர் பொலிட்டிக்கல் சப்போர்ட் வேணும்னோ சில அவங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுவாங்க. பட் மேஜராக வந்துட்டு ரூலிங் பார்ட்டி தான் டொனேஷன் வாங்கியிருக்குன்றத இந்தியாவில் இருக்க லீடர்ஸ்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, சம் லிங்க் பிட்வீன் த அப்ரூவல், ஏதாவது வந்துட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இல்லை வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக டொனேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை யாருமே வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அதை வந்து மறுக்கத்தான் செய்யுது. ஏன்னா தரவுகள் இல்லாமல் வந்து நம்ம எதையும் பேச முடியாது. பட் ஒரே ஒரு தரவுகள் என்னென்னா, ஒரு லிங்க் தான் பண்ணுறாங்க. எப்படின்னா இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு போனதுக்கப்புறம் அந்த லாட்டரி கிங்கு மார்ட்டின் போனதுக்கப்புறமா தான் பாண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 1300 கோடி. ஸோ அந்த மாதிரி லிங்கிங் பண்ணி இவங்களாம் தரவுகள் இல்லாமல் எதையுமே ஒரு ஆதாரம் இல்லாமல் லிங்க் பண்ணி அந்த நடந்த இன்சிடெண்ட்டை லிங்க் பண்ணி தரவுகளை வந்து இவங்களாம் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ
அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆதாரப்படி இவ்வளவு அமௌண்ட்டு போயிருக்கு, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இன்னும் வந்துட்டு எந்த டொனேஷன் பார்ட்டியோட யூனிக் நம்பர், அந்த பாண்டில் இருக்க யூனிக் நம்பர் டீட்டெயிலும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க.